ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். சாவாமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு கூட இருக்கிறவரே ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஓ பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஓ ஹல்லேலூயா. அன்பு பரிசுத்த ஆவியானவரே, எல்லாம் கரங்களை உயர்த்தி வாங்க ஆவியானவரே என்று சொல்லி இந்த ஆராதனைக்கு அவரை வரவேற்போம். அவர் வந்தால் எல்லாம் நடக்கும். அவர் வந்தால் எல்லாம் கூடும். அவர் வந்தால் அதிசயம். அவர் பார்த்தால் அதிசயம். அவர் தொட்டால் அதிசயம். ஓ ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவாராக. உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுடைய விடுதலை உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. கேளுங்க அவரை பார்த்து. இந்த ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை எங்களை நிரப்புமே என்று சொல்லி ஓ ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் உங்க மகிமையால் நிரப்புமே. எங்க ஆலயம் முழுவதோ மகிமையால் நிரப்புமே. மகிமையால் நிரப்புமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உத்தம இருதயத்தோடு கூப்பிடுகிற யாவருக்கு அவருக்கு அருகாமையில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். கூப்பிடுவோம். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவரை கூப்பிடுவோம். உங்கள் சத்தத்தை உயர்த்தி வாங்க ஆவியானவரே என்று சொல்லி வாங்கப்பா. எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க. எங்க இல்லத்துக்குள்ள வாங்க. எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க. எங்க சபைக்குள்ள வாங்க. வாங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும். தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும். தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே அப்பா
இறங்கி வாருமே. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் மேகமே, துணையாளரே, ஆண்டவரே, இந்த இடத்தில் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே அமருவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ரொம்ப நல்லவர். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னோட கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோ எங்கள் பிதாவே, உம்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, உம்மையுடனே. சிவபூமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவபூமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே
அடியார்களின் அஸ்திவாரம் அறிவுக்கே தான விஸ்தாரம் கூடி வந்த எம்மழங்காரம் கோட கொடியாம் சரணம் சரணம் கூடி வந்த எம்மழங்காரம் கோட கொடியாம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதியுடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு கூட அவர்களை காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு பூரண சமாதானம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென். நீங்கள் நானும் அதிர்ஷ்டசாலிகள். லாட்டரி சீட்டு விழுந்தா தான் அதிர்ஷ்டசாலி அல்ல, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் நானும் அதிர்ஷ்டசாலிகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுகிறான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறேன். கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் அன்பை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். சொல்லுங்க அவரை பார்த்து. முடிவு பரியந்தம் ஆமென். உம்மை நம்புவேன். ஓ, ஓ. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நானும் சொல்லுங்க அவரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya. அறிக்கை எடுத்து சொல்லுங்க அவரை பார்த்து, உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாய் முழு பலத்தோடு ஆண்டவருக்கு கரங்களை தட்டுவோம். ஹalleluya, ஹalleluya.
பக்தன் சொன்னார், சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். நீரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் அடைக்கலமாய் இருக்கிற தேவாதி தேவனுக்கே துதி உண்டாக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைத்த ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நினைத்த ஆண்டவர் கட்டாயம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜனவரி மாதம் முடித்து 2வது மாதத்துக்குள் வந்திருக்கிறோம், 2வது வாரத்துக்குள் வந்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருக்கு காத்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது இந்த 2வது ஆராதனைக்கு நம்பி ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கட்டாயம் ஆண்டவர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என் ஏக்கமெல்லாம் என் இயேசு செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவரை பார்த்து என் ஏக்கமெல்லாம் அவர் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது அவரை ஸ்தோத்திரம் பண்ணாவே போதும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அவரை மைமைப்படுத்த அவரை சந்தோஷப்படுத்த அவர் நம்மை சந்தோஷமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுகிறான், என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருக்கிறார். எப்படி செய்தாலும் கிரகிக்க கூட முடியாதா அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்த தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பாய்ச்சி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
எண்ணில்லா நன்மைகள் வாழ்வு செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாதே செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாதே செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடரச் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்னும் தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே முழு அப்படியே நாம் யாவரையும் மனதாய் எழுந்திருந்து கூட பாடி அவரை ஸ்தோத்தரிப்பேன் நான். மகிமைப்படுத்துவோம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் சொல்லுங்க, செய்தீரே முழு செய்திருக்கிறாரே. மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினி எட்டாத உயரத்திலே கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே கார வைத்தீரே உண்மதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஓ முழு ரபக மனதாய் சந்தர ஸ்தோத்தரிப்பேன் பகதர பல நான். ரோபக தனமா ஸ்தோத்தரிப்பேன் Yes Lord, நான், Amen. ஸ்தோத்தரிப்பேன் Yes, நான், yes, முழு yes. மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இன்னில்லா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும்
மெய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நன்மை சொல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்னும் பின்தொடர செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சந்தரா லகதடரா நீமம மகதடரா நீபலரி கதடரி மயந்தரமரபா. ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எஸ் லார்ட். ஸ்தோத்தரிப்பேன் நான். அப்படி சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகுகிறதே. அந்த கிருபை 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 கிருபை. ஓ முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென் ஆமென் ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ராஜா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை என்றும் கைவிடாத நேசம் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசம் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே. முழு மனதாய் உங்க சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீதானையா. ஓ என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஓ ரபா மமா மமா சந்தரா பல ரிபலா ரலா கதடரலரா ரிமா மமா 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 ரிபலா ரியாந்தரா பல. இன்னும் உச்சாமை கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி ரபா அந்நிய பாஷையிலே ரபா கதடரலரமா ரபா தன்னனி நிமி அந்தர பல ரபா கதடடடடமா கதர பல ரபல ரபா ஓ ஷபர பல லமா கதனமா நீமா கதர பல ரிகதர மலரலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்ச்சவரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், செக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் எல்லாருடைய நாமத்தை உயர்த்துவோம். வானோர் பூதலத்தும் பூமியின் கீழோனோர் முழங்கால் முடங்கும்படியாக உயர்த்தப்பட்ட உன்னதமான நாமம் அந்த நாமம் இயேசுவே. உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயாக உங்க நாமம் உயரணும். நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தில் தான் நமக்கு விடுதலை உண்டானது. அவருடைய நாமத்தில் தான் நமக்கு சுகம் உண்டானது. அவருடைய நாமத்தில் தான் நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அசைத்தவரை இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிற
நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போதே அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, அந்த நாமத்தை கூப்பிடுங்களே, உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. எல்லா அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். சத்தத்தை உயர்த்தி பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக ஓ ஹalleluya ஹalleluya. இன்னும் முழு பலத்தோடு கூட ஓ ஹalleluya ஹalleluya. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராய் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்ல உற்சாகமாக சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்த 7 மணி ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அருமையான டாக்டர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது ரொம்ப சந்தோஷமானது. எனக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம். என்னுடைய அவர்கள் நான் முன்னால் அழைத்தேன், சபைக்குள்ளே போனவுடனே கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. அதனால் நானும் அவங்கள என்னச்சுன்னா அவங்கள வந்து அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனால் கடந்த டிசம்பர் மாதம், இந்த டிசம்பருக்கு முந்தின டிசம்பர் நம்முடைய தலைவர்களோடு கூட அவர்களும் நம்முடைய சபை காரியத்திற்காக என்னச்சுன்னா அவர்கள் வந்தார்கள். வந்து அன்றைக்கு என்னச்சு நம்மோடு கூட அந்த நாளை செலவழித்து விட்டு போனார்கள். அதுக்கடுத்து நமக்கு அடிக்கடி கேட்பாங்க, என்ன நடந்தது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்காக ஜெபிக்கிறவர்கள், நமக்கு நல்ல பக்கபலமாக நின்று எல்லா காரியத்திலும் உதவியாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னை வேதாம கல்லூரியில் எனக்கு பேராசிரியராக இருந்தது ஒரு பாக்கியம். அவர்களுடைய டீச்சிங் மறக்க முடியாத ஒன்று. ஸ்தோத்திரம். அவர்கள் என்னச்சுன்னா என்னை உருவாக்குவதிலையும் நேசிப்பதிலையும் அதிகமான பங்களிப்பு உள்ளவர்கள். நான் வேதாம கல்லூரி முடித்த பின்பாக அங்கே மதுரையில் என்னச்சுன்னா ஃபஸ்ட் அசம்பிளி சாக்கில் எனக்கு ஊழிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே உதவி ஊழியராக இருக்கும் பொழுது பாஸ்டர் ஐயா வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அவங்க அமெரிக்காவுக்கு அக்காவும் பாஸ்டர் என்னச்சுன்னா அவங்க போன பிறகு அந்த வீட்டில் தான் இருந்து பக்கத்தில் பாஸ்டர் சாமுவேல் நம்முடைய பெஞ்சமின் பாஸ்டருடைய என்னச்சுன்னா வீட்டில் அங்கே தான் நான் என்னச்சுன்னா இருந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்கள் ஆசீர்வாதம் எழுது. அது மட்டுமல்ல, நாங்கள் ஊழியத்தின் பாதையிலையும் எங்களை அவர்கள் என்னச்சுன்னா எங்களுடைய ஒரு ஸ்டெப்புக்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். அதில் வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது பாஸ்டர் டிஜி போபாஸ் அவர்கள் அந்த ஊழியத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நெருக்கடி வந்த பொழுது என்னையும் பாஸ்டர் ராபின்சன் அவங்க 2 பேரையும் பாஸ்டர் தான் ரெஃபர் பண்ணி அவங்கள என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எங்களை நாகர்கோயிலுக்கு ஒரு ட்ரைனிங்க்கு அனுப்புனாங்க. அது எங்களுக்கு நல்ல ட்ரைனிங்காக இருந்தது. ஸ்தோத்திரம். ஆரம்ப ஊழியத்தில் அவங்க போனது என்னச்சுன்னா பாஸ்டர் போபாஸ் சர்ச்சுக்கு போனது ரொம்ப ஆசீர்வாதமாக அந்த நாள் இருந்தது. அதோடுக்கு அடுத்து நான் முக்கூடல் ஊழியத்துக்கு வந்த பின்பாக முக்கூடல் ஊழியத்தில் ஒரு பெரிய குர்சை பாஸ்டர் என்னச்சுன்னா டேனி ஃப்ரைஸ் அப்படின்னு ஒரு தேவ மனுஷனை வைத்து ஜிம்மாங்கள் வைத்து என்னச்சுன்னா அங்கங்கே என்னச்சுன்னா பெரிய கூட்டங்கள் போட்டாங்க. அப்போ நான் ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது
என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் கிராமங்களில் சந்திச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு. அப்போ சொல்லி எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் ஒரு 5000 பேர் குறையாமல் நான் கேதர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க போட்ட முதல் கூட்டத்தில் கிராம கூட்டம் முக்கூடல் தான் போட்டாங்க. ஒரு 10,000 பேர்கிட்ட எனக்கு வந்தது தோத்திரம். அந்த கூட்டம் அது பெரிய அதில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அதில் சபை வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் என்னச்சுன்னா அப்போது ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை. அவங்க உடனே அந்த மீட்டிங் முடித்த உடனே எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோடனே என்னச்சுன்னா ஒய்ஃபை ரொம்ப நேசிக்கிறவங்க, ஏன்னா அவங்க சாயர்புரத்துலேயும் என்னச்சுன்னா ஊழியம் செஞ்சுருக்குறாங்க. அப்போ உடனே கேட்டாங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லையா மெல்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இல்லை பாஸ்டர் அப்படின்னு. உடனே அவங்க எங்களுக்கு அன்றைக்கி எங்கள் கையில் ஒரு 13,000 ரூபா கொடுத்து அந்த ஃப்ரிட்ஜை பாஸ்டம்மா கையில் தான் கொடுத்தாங்க. ஃப்ரிட்ஜ் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமாக அது. அதனால் எங்கள் வீட்டில் ரொம்ப ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு நினச்சிடாதீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது தோத்துறோம். இன்றைக்கி அந்த ஃப்ரிட்ஜ் இருக்காங்க முக்கூடல் வீட்டில் என்னச்சுன்னா இருக்குது. 13,000 ரூபா கொடுத்து அந்த ஃப்ரிட்ஜை என்னச்சுன்னா அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஊழியத்தில் என்னச்சுன்னா உருவாக்குவதிலையும் ஆலோசனை கொடுப்ப ரொம்ப பக்கபலமாக இருந்தார்கள். இது மட்டுமல்ல, நான் இங்கே வருவதற்கு முன்பாக தலைவர்களோடு கூட இணைந்து ஜபம் பண்ணுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதில் நம்முடைய பாஸ்டர் ஸ்ரீ விஜயராஜ், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் கிளாரன்ஸ் மருதையா, அதுக்கடுத்து பாஸ்டர் சாமுel ராஜ் ஐயா, இவர்கள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இவர்களும் மூத்தவர்கள். இவர்களோடு கூட இணைந்து மாதத்தில் ஒரு தடவை நாங்கள் கூடி ஜபம் பண்ணுவதற்கு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார்கள். இங்கே வந்தப்புறம் தான் அந்த ஜபம் கட்டாயிற்று ஸ்தோத்திரம். அந்த ஜபத்தில் என்ன சேர்ந்து அங்கங்கே என்னை ஜபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். எனவே நல்ல ஊக்கப்படுத்துகிற நல்ல ஒரு தேவ மனுஷர். அவர்கள் வேதாம கல்லூரியில் பேராசிரியர் இருந்து அநேகரை உருவாக்கினார்கள். பாஸ்டர் சாமுel ராஜ் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. அது பாஸ்டர் அடிக்கடி நம்ம டாக்டர் சாமுel ராஜ் ஆண்டருக்கு மயம் உண்டாதாக அந்த வார்த்தையை ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஸ்தோத்திரம், அவங்க அந்த கல்லூரியில் என்னச்சுன்னா பேராசிரியர் இருந்து மட்டும் இல்லை, அந்த கல்லூரியில் என்னச்சுன்னா முதல்வராக கர்த்தர் அவர்களை மாற்றினார். அது இந்த கல்லூரியின் நல்ல நிலைமைக்கு வர இப்பொழுது புது பில்டிங்கெல்லாம் கட்டுவதற்கு பாஸ்டர் தான் அதுக்கு காரணமாக இருந்தார்கள். அதற்கு அடுத்து என்னச்சுன்னா அவர்கள் குளோபல் யூனிவர்சிட்டி அது இந்தியாவுக்கு என்னச்சுன்னா அவர் டைரக்டராக இன்றைக்கு ஆண்டவர் நம்ம தேசத்தில் அவர்கள் பல நபர்கள் விசுவாசிகள் எல்லாத்தையும் ஊழியத்தில் உருவாக்குவதில் அவர்கள் ரொம்ப தீவிரமாய் செயல்படுகிறார்கள். பல ஆயிரங்களை இன்றைக்கு அதற்காக உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே அருமையான பாஸ்டருடைய கையில் மீதியா நேரத்தை கொடுக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய அன்பு போதகர் அவர்களை வரவேற்போம். ஸ்தோத்திரம். அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டவர். ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அதை எப்படி ஞாபகம் வச்சுருப்பாருன்னா கப்பலே வாங்கி கொடுத்துருப்பேன். அதனால் எங்களுக்கு அருமையான பிள்ளை அலெக்ஸ் மெல்பா குழந்தையிலே தெரியும். அலெக்ஸ் வேதாகம கல்லூரிக்கு வந்த பிறகுதான் அவரை தெரியும். நீங்கள் இப்படி துரத்தப்பட்டு இந்த அத்துவான காட்டுக்குள்ளே இவ்வளவு திரள் கூட்டமாக சேர்ந்திருக்கிறீர்களே, உங்களை பார்த்து என் உள்ளம் நெகிழ்ந்து போனது. கண்டிப்பாக மறுபடியும் தாவீது சொன்னான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த 122வது சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் விவரமாக தாவீது சொல்லி கொண்டு போகிறார். அப்போ எங்கே இருந்தாருன்னு சொன்னால், இந்த ஃபேன் வேண்டாமே, அப்போ எங்கே இருந்தாருன்னு சொன்னால் காட்டுக்குள்ளே இருந்தார். கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய பீரியட் ஆஃப் எக்ஸைல், துரத்தப்பட்டு அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீங்கள் எல்லாருமே ராஜாக்களும் ராஜாத்திகளும் தான். இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதாக. உங்கள் ஜபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதிலை தருவாராக. அலெக்ஸ் இங்கே இந்த இக்கட்டு காலத்தில் வந்தார். அந்த இக்கட்டு காலத்திலே எங்களுக்கு தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்லுவார்கள். அவரை தவிர வேறொரு ஆள் கிடைக்கவில்லை. எனவே வளர்ந்து வருகிறதான அந்த சபையிலேருந்து ஜனவரி 25 அங்கே பேசினேன், முக்கூடலில் பேசினேன், அந்த கம்பைன்டு ஃபாஸ்டிங் ப்ரேயரில்.
அப்போது அவரை தவிர வேறு ஒரு ஆள் கிடைக்கவில்லை. இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருந்தால் வருஷத்துக்கு 1000 பேரை சேர்ப்பார் உங்களுடைய பலனிலாலே. ஆனால் இந்த அளவுக்கு உங்களை கூட்டி சேர்ப்பதற்கும், உங்களுக்கு தகப்பனாய் உருவத்திலே சின்னவர், கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது என்று சொல்லுவார்கள். எனவே உருவத்திலே சிறியவராக இருந்தாலும் அந்த தகப்பனுடைய இருதயத்தை அவருக்கும் அவர் மனைவி மெல்பாவுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ட்ரஸ்ட் காட் அண்ட் ட்ரஸ்ட் காட்ஸ் சர்வெண்ட். இந்த ஊழியக்காரனை சார்ந்திருங்கள். கர்த்தருக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக இந்த பட்டணத்தை இயேசுவுக்காக மாற்ற கர்த்தர் கிருபை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம். அந்நாட்களில் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். அந்த அதிகாரத்தில் உள்ளதான 22 வசனங்களையும் நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக காணப்படும். எசேக்கியா என்கிறதான ராஜா ஜெபம் பண்ணினான். அந்த ராஜா எப்படி ஜெபம் பண்ணினான், அந்த ஜெபம் பண்ணுவதற்கு அவனுக்கு அப்படி அத்தியாவசிய தேவை என்ன வந்தது என்கிற விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How to pray in a crisis. உச்சக்கட்ட பிரச்சனையிலே, பெரிய இடர்பாட்டிலே எப்படி ஜெபம் பண்ணுவது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெரிய இடர்பாடு நம்முடைய வாழ்க்கையில், வறுமை வரும்போது, வியாதி வரும்போது, மரண பயங்கள் வரும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும், பிள்ளையினாலே பிரச்சனை வரும்போது, குடும்பத்தில் நம்முடைய திருமண உறவுகள் விடுபட்டு போகுமோ என்கிறதான பிரச்சனை வருகிறதான சமயத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, பார்க்கிற வேலைகளிலே, அல்லது செய்கிற தொழிலிலே, அல்லது ஆட்களை வைத்து நாம் நடத்துகிறதான நம்முடைய கம்பெனியில் பிரச்சனைகள் வரும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த உறவுகளிலே, சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா இப்படிப்பட்டதான உறவுகளிலே விரிசல் வரும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்த கலாச்சாரம் வித்தியாசமான கலாச்சாரம். கிறிஸ்தவர்களாகிய நாம் சிறுபான்மையாக இருக்கிறோம். அதுலேயும் பெந்தைக்கோஸ்தேக்காரர்களாகிய நாம் இன்னும் சிறுபான்மையாக இருக்கிறோம். நமக்கு எதிர்த்து சட்டங்களை கையிலே வைத்து, அரசாங்க உத்தியோகஸ்தர்களை கையிலே வைத்து நமக்கு எதிராக மக்கள் வரும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும். ஒரு பெரிய வியாதியிலே அகப்பட்டு கொண்டோம், வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று பயம் வருகிறது. அப்பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும். இந்த விவரங்கள், பிள்ளை வளர்ந்து வருகிறது, சரியான மாப்பிள்ளை வரவில்லை,
நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாப்பிள்ளை வரவில்லை, தகுதிக்கு ஏற்ற மாப்பிள்ளை வரவில்லை, அல்லது பெண் கிடைக்கவில்லை. எப்படி ஜெபம் பண்ணுவது? எப்படி ஜெபம் பண்ணுவது? சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணுவது? இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களிலே இதெல்லாம் பேரிடர்பாடுகள் தானே, பேரிடர்பாடுகள் தானே. அந்த இதில் எப்படி ஜெபம் பண்ணுவது என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நான் தியானித்தேன். வித்தியாசமாக தியானிக்கிறவர்கள் உண்டு, கண்ணீரோடு அழுது ஜெபித்தான் அதை தியானிக்கிறவர்கள் உண்டு. நான் என்னுடைய பார்வையிலே விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக பேசுவதற்கு, இதில் திருப்பூரில் உள்ளதான உங்களுக்கு ஒரு மாறுதலின் காலத்துக்குள்ளே இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று அந்த பள்ளத்தாக்கிலேயே இன்னும் நடந்து கொண்டு போகிறதான உங்களுக்கு இந்த வசனம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஏசாயா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ஒரு ராஜா. அப்படி இந்த சபையிலே உள்ளதான நீங்கள் போதகரோடு, சபையோடு, ஸ்தாபனத்தோடு, ஸ்தாபனம் ஒரு அளவுக்குத்தான் எங்களுக்கு எங்கள் கையை நீட்டி எங்களுடைய புத்தியை பயன்படுத்தி எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை, செல்வாக்கை பயன்படுத்தி ஓரளவுக்குத்தான் உதவி செய்ய முடிகிறது. அந்த குறைபாடு எங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் விட்டுவிடாமல் நீங்கள் இன்னும் ஒன்றாக இசைவு இணைப்பாக இருக்கிறீர்களே, இதை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். இதை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது உங்களுக்கு ஜெபத்துக்கு ஏதுவாக இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியா அந்த ஜெபத்தை செய்கிற எசேக்கியா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவன். இஸ்ரவேல் தேசத்தில் 39 ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். சாலோமோனுக்கு பிறகு சவுல், தாவீது, சாலமோன் இவர்கள் தான் அந்த முழு தேசத்தையும் சேர்த்து ஆண்டவர்கள், யுனைடெட் கிங்டம். அதற்கு பிறகு தேசம் ரெண்டாக பிரிந்து விட்டது. ரெண்டாக பிரிந்ததிலே வடக்கு ராஜ்யம் என்று சொல்லுவார்கள். அதிலே ஒரு 19 ராஜாக்கள், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லுவார்கள். அதில் ஒரு 20 ராஜாக்கள், 39 ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். கடைசியிலே அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். இது சரித்திரம் ஆங்காங்கே குழம்பி கிடக்கிறபடினாலே முறையாக வாசிக்க தெரியாது. இந்த குளோபல் யூனிவர்சிட்டி பாடங்கள் வரும்போது அதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அந்த 39 ராஜாக்களிலே 1, 2, 3, 4 ராஜாக்களை தவிர மீதி எல்லாமே மோசமான ஆட்களாக தான் இருந்தாங்க. மோசமான ஆட்களாக தான் இருந்தாங்க. அப்படி மோசமான ஆட்களாக இருக்கும்போது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு நேராக தங்களை சார்ந்து மக்கள் இருக்கும்படியாக மக்களை வழிநடத்தினார்கள். அப்படிப்பட்ட ராஜாக்களிலே இந்த எசேக்கியா ராஜா நல்ல ராஜா, அந்த யோசியா ராஜா நல்ல ராஜா, யோசபாத் ராஜா நல்ல ராஜா. இப்படி சில ராஜாக்கள் தான் நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவனுக்கு பெரிய இடர்பாடுகள் வந்தது. வேதாகமத்தில் இவனை குறித்து குறிப்பு எடுக்க பழகி கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு சின்ன டைரியை வைத்து, ஒரு நோட்பேடை வைத்து எந்த பிரசங்கத்தையும் குறிப்பு எடுக்க பழகி கொள்ளுங்கள். நீங்கள் ஊழியக்காரர்களாக வருவீர்கள், நீங்கள் தலைமை ஸ்தானத்துக்கு வருவீர்கள். இந்த சபையில் இல்லை, வேற ஒரு சபையில் சபைகளை ஆரம்பிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே இந்த பிரசங்கங்கள் உங்களுக்கு உதவும். கிராமங்களிலே சொல்லுவார்கள், குடலுக்குள்ளே கிடந்தால் கோடைக்கு உதவும் என்று சொல்லுவார்கள். ஒரு கோடை காலம் வரப்போகிறது. உங்கள் எல்லாரையும் பிரசங்கிமாராக உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். உங்கள் எல்லாரையும் ஊழியக்காரர்களாக உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். எனவே இந்த ராஜாவை குறித்து சொல்லுகிறதான சமயத்தில் 2 ராஜாக்கள் 18, 19, 20 அதிகாரங்களிலே இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பிறகு 2 நாளாகமத்தில் இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 29, 30, 31, 32 அதிகாரங்களிலே இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு ஏசாயா 36, 37, 38 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கிண்டிக்கிட்டு கிடக்காதுங்க. நான் பேசுகிறதே பாருங்கள், எழுதன்னா எழுதிக்கிடுங்க. அதுக்கு கிண்டுனா நீங்கள் கிண்டல் பேர் வழி, நீங்கள் அங்கே புரட்டினால் புரட்டல் பேர் வழி. புரட்ட வேண்டாம், கிண்ட வேண்டாம், அந்த வேத பகுதியை வைத்துக்கொள்ளுங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இதிலே இடத்துல தான் அனுப்பேன். 1 மணி நேரம் அனுப்பேன். அதே மாதிரி வேதாகமத்திலையும் இதே இடத்துல தான் அனுப்பேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன். ஆக 2 ராஜாக்கள் 18, 19, 20 அதிகாரங்களிலே, 2 நாளாகமும் 29, 30, 31, 32 அதிகாரங்களிலே, ஏசாயா 36, 37, 38
அதிகாரங்களில், இந்த 39 அதிகாரங்களில் இந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்தான். He cleansed the temple. அவன் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணினான். He consecrated the temple. He celebrated Passover. பஸ்காவை ஆசரித்தான். அவன் ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே முறையான ஆராதனைகளை ஒழுங்குபடுத்தினான். He commenced and organized the temple ministry. இப்படியெல்லாம் இருந்தாலும் இவனுக்கு பெரிய இடர்பாடுகள் வந்தது. 3 இடர்பாடுகள் வந்தது. 3 கஷ்டம் இந்த ராஜாவுக்கு வந்துவிட்டது. 3 கஷ்டங்கள் வந்துவிட்டது. அந்த கஷ்டங்கள் என்ன என்பதை சொல்லுகிறேன். அந்த கஷ்டங்களிலே அவன் எப்படி ஜெபம் பண்ணினான் என்பதையும் சொல்லுகிறேன். நம்மளே கஷ்டங்கள் நான் ஆரம்பத்தில் அடுக்கினேனே, அப்படிப்பட்டதான பெரிய ஆபத்து இல்லாதவர்கள் இல்லை, பெரிய தேவைகள் இல்லாதவர்கள் இல்லை, கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லுகிறது இல்லாதவர்கள் இங்கே இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கிறதான பிரச்சனைகளில் ஜெபம் பண்ண வேண்டும், கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும். சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறதோடு சரி, அதுக்கு பிறகு ஆண்டவரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் க்ரோத் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல அப்படி வளரணும். வளரணுன்னா காலையில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நாம் என்ன பண்ணுவோன்னு சொன்னால், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை எடுத்து பார்ப்போம். அந்த காலத்தில் அந்த ஃபோனெல்லாம் பட்டன் ஃபோன். பட்டன் ஃபோனில் எப்படி பண்ணுவோன்னா இப்படி தான் பண்ணுவோம், இப்படி குத்துவோம். இப்போ அந்த பட்டன் ஃபோன்லாம் கிடையாது, எல்லாமே சிலுவை போடுற ஃபோன். சிலுவையில் வந்து இங்கே சிலுவை போட்ட அவன் உனக்கு நாமம் போட்டு விட்டுருமா. அதனால் இதில் கான்சன்ட்ரேஷனை குறைச்சி கம்யூனிகேஷனுக்காக மாத்திரம், தொலைத்தொடர்புக்கு மாத்திரம், ஃபோன் பண்ணுவதற்கு மாத்திரம் மேலே புருஷன் இருக்கிறார், கீழே மனைவி வேலை செய்துருக்கிறார். புருஷனோடு பேசும்போது இந்த கோயம்புத்தூர் தமிழ் நல்ல தமிழ், ஏங்க என்ன அழகாக பேசுகிறீங்க, ஏனுங்க அண்ணா, என்ன நமக்கு வரமாட்டேங்குது. நம்ம ஏய் மாடு மேய்க்கிறவன் ஆடு, எங்கள் பழக்கமே அப்படி தான். அது இன்னும் ஐ எம் ஃப்ரம் நாகர்கோயில், அங்கே எலே எப்படி தான் பேசுறது, இங்கே என்ன அழகா, ஏனுங்க. புருஷனை பார்த்தா ஏங்க, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாம்மா, உங்கள் அழகுக்கு அவர் ஏங்கிக்கிட்டே இருக்கிறாராம், அதனால் ஏங்க ஏங்க. அவர் உங்களை ஏடி என்று சொல்லுவதனால, அம்மா என்று சொல்லாமல் ஏடி என்று சொல்லுவதனால நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. அவர் இங்கிலீஷ் பரம்பரை, லேடி என்பதற்கு பதிலாக அவர் உங்களை ஏடி என்று சொல்லுகிறார். அப்படித்தானே தவிர இப்படி கூப்பிடுவதற்கு இந்த ஃபோனை பயன்படுத்தலாம். கண்ட மட்டுக்கு வம்பு வளர்க்குறதுக்கு பயன்படுத்தாமல், உன்குழல் என்று ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? இதில் உன்குழல் நான் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? உன்குழல்னு சொன்னால் யூடியூப், அதுதான் அந்த அதுக்கு தமிழில் அப்படி சொன்னால் அப்படி தானே சொல்லணும், உன்குழல். இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட வெளியே வரவே முடியாது, செத்த. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, வாட்ஸ்ஆப் என்று சொல்வது உங்களுக்கு வைத்த ஆப்பு, வாட்ஸ்ஆப் அப்படி வந்துடும். அதனால் அதுகளெல்லாம் கவனம் செலுத்தாமல் கர்த்தருடைய வசனம் அவரை நோக்கி கூப்பிடுகிறது, அதிலேயே கவனம் செலுத்தினா உங்கள் இக்கட்டெல்லாம் மாறும், உங்கள் இடர்களெல்லாம் மாறும். கையை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக. உங்கள் இடர்பாடுகளெல்லாம் மாறும், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும், உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். நீ மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரும், சீக்கிரமாய் வரும். ஹல்லேலூயா. தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, பட் ப்ரே.
இந்த பிரச்சனைகளிலே நீ ஜெபம் பண்ணு. 3 பிரச்சனைகளை நான் சொல்லுகிறேன். 3 பிரச்சனைகளை சொல்லுகிறேன். அதில் சொல்லும்போது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அதுதான் முதலாவது பிரச்சனை. ஹிஸ் ஃபர்ஸ்ட் கிரைசிஸ் வாஸ் எ ஃபேட்டல் டிசீஸ் and he was going to die. அவன் சாக போகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வியாதி இருந்தது. அவன் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். என் குரலை கேட்கிறவர்கள் அல்லது பின்பு இந்த வீடியோவிலிருந்து என் குரலை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கால வேளையிலே நம்முடைய வியாதிகளை குணமாக்குவதற்கு தேவனுடைய வல்லமை போதுமானது. அவருடைய தழும்புகளாலேயே குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என்னை சுகமாக்கும் கர்த்தாவே, உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வீட்டில் இன்றைக்கு ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எசேக்கியா ராஜாவுக்கு இன்றிலிருந்து ஒரு 2700 ஆண்டுகளுக்கு முன்பு சுகத்தை கொடுத்த கர்த்தர் நீர் சுகத்தை தர வேண்டும். அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். தூக்க முடியாத கரங்களை தூக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீ பயப்படுகிற வியாதியை உன்னை விட்டு மாற்றுவார் பிள்ளையே. அவன் வியாதியிலே பெரிய வியாதி, பெரிய பிரச்சனை. அவனுக்கு வந்தது ஒரு கட்டிங்க. கட்டி பக்கத்தில் சொல்லுங்க, கட்டி. தங்க கட்டின்னு சொல்லாதுங்க. ஆமாம், அவனுக்கு ஒரு கட்டி வந்தது. இந்த கட்டி தான் டியூமர் அவனுக்கு வந்தது. அதை பிளவை என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கே வந்தது? எங்கள் கிராமங்கள்லாம் அப்போ சொல்லுவாங்க ராஜ பிளவை என்று சொல்லுவாங்க. அது வந்தோன்னா அவன் காலி, ஆள் காலி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்டி வந்தது. இந்த கட்டியை இப்போ நம்ம டியூமர் என்று சொல்லி இங்கிலீஷில் ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறோம். அதுக்கு பிறகு இந்த கட்டி தான் தொடர்கட்டிகள், அதுதான் கேன்சர் என்கிறதான கட்டிகள். என்ன கட்டியாக இருந்தாலும் இயேசுவின் வல்லமைக்கு முன்பதாக ஒன்றும் நிற்காது. கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுதுங்க. இயேசுவின் வல்லமைக்கு முன்பதாக எதுவும் நிற்காது. கர்த்தர் சுகம் தருவார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பார்க்க வேண்டிய வைத்தியங்களை பார்ப்போம், ஆனால் தேவனுடைய வல்லமை உங்களை சுகமாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு 2வது இருந்ததான பிரச்சனை, அந்த வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர். உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இந்த ராஜாவுக்கு பிள்ளை இல்லை, புத்திர சந்தானம் இல்லாத ஒரு ராஜா. அதனால் இவன் சொல்கிறான், நீ சாக போகிறப்பா, யூ ஆர் கோயிங் டு டை அண்ட் அசைன் சம்மோன், appoint someone as the heir to your throne. உன்னுடைய ராஜாங்கத்தில் உட்காருவதற்கு யாரை நீ ஏற்படுத்த வேண்டுமோ அவரை, உன் சித்தப்பனாக இருக்கலாம், உன் மாமனாக இருக்கலாம், உன் தம்பியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் somebody has to be appointed to be the king after your death. நீ ஏற்படுத்தணுப்பா அப்படின்னு சொல்கிறான். பிள்ளை இல்லாத இந்த ராஜா அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணான். வியாதி, என் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு யாருமே இல்லை. இந்த சபையில் பிள்ளை இல்லாத குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு நினைப்பாராக. எல்லாரும் அவர்கள் சார்பில் பிள்ளை இல்லாதவர்களும், உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் தம்பிக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், அண்ணனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், அக்கா தங்கச்சிக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொடுவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. அந்நாளை தொட்ட தேவன், ஹல்லேலூயா,
சாராளை தொட்ட தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ராகேலுக்கு பிள்ளைகளை கொடுத்த தேவன், லேயாளுக்கு பிள்ளைகளை கொடுத்த தேவன். பிரைஸ் தி லார்ட். அற்புதங்களை செய்வாராக. உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் அற்புதங்களை கண்டிப்பாய் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பொண்ணுக்கு பிள்ளை இல்லை. அந்த மாமியார் அந்த மகளை கூட்டிக் கொண்டு ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய கூட்டத்துக்கு போனார். இது ஃபாதர் பெர்க்மான்ஸ் சொன்னது. அவருடைய கூட்டத்துக்கு போகிறதான சமயத்தில் அந்த மகனுக்கு பிள்ளை வேணும். அந்த மருமகளுடைய வயிற்றில் இருந்து ஒரு பிள்ளை கிடைக்கணும். அந்த மாமியார் அப்படி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அழுது ஜெபம் பண்ணும்போது ஃபாதர் பாடியிருக்கிறார். கூடுமே எல்லாம் கூடுமே அவர் பாடியிருக்கிறார். அவர் பாடின உடனே அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சு தான், அந்த மாமியார் ஜெபம் பண்ணிச்சு தான். மாமியார், ஆண்டவரே என் மகனுக்கு என் மருமகளுக்கு ஒரு பிள்ளையை தந்து, அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், அந்த பிள்ளைக்கு கூடுமே அப்படின்னு சொல்லி பேர் வைப்பேன். அந்த அம்மா அப்படி சொல்லிச்சுதான். கிராமத்து அம்மா. இல்லை, பெத்லகேம் நட்சத்திரம்னு சொல்லியும் பேர் இருக்குது. நாசரேத்தில் பெத்லகேம் நட்சத்திரம். அவங்க கூப்பிடுதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஏன் பெத்லகேம் நட்சத்திரம் ரொம்ப அழகாக கூப்பிடுவாங்க. அப்போ ரொம்ப அந்த அம்மா ஒரு பிள்ளைய தந்திருந்தாண்டவரே கூடுமேனு பேர் வைப்பேன். அதே மாதிரி கர்த்தர் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மருமகளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாராம். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்களாம்? பொம்பளை பிள்ளை. அதுக்கு என்ன பேர் வச்சாங்களாம்? கூடுமே. அங்கே போகும்போது கூடுமே அவ வருவாள். அதே மாதிரி நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இனி நீங்கள் கூடுமேன்னு சொல்லி பேர் வைக்காதுங்க, வித்தியாசமாக பேர்களை வைங்க. அது அந்த முரட்டு விசுவாசத்தில் அப்படி. வியாதி, பிள்ளையில். மூன்றாவது அவனுடைய பிரச்சனை. 5வது வசனத்தை பாருங்கள், 6வது வசனத்தை பாருங்கள். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்ப வைத்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். சத்துரு, பகைவன், எனிமி அவனுக்கு எதிராக வருகிறான். அப்பந்தான் அசீரியா ராஜா வந்து வடக்கு ராஜ்யத்தில் 10 கோத்திரத்தையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். கிமு 722வது வருஷத்தில். அப்படி பிடித்து கொண்டு போன பிறகு இப்பொழுது தெற்கு ராஜ்யத்தையும் பிடித்து அழிக்க அவன் வருகிறான். சுற்றி எப்படி இருக்கு பாருங்க. பிச்சு பிடுங்கல். நீங்கள் நினைக்கிறது திருப்பூரில் தான் பிச்சு பிடுங்கல்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவனுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. அவனுக்கு வியாதி, அவனுக்கு பிள்ளை இல்லை, அவன் சத்துரு அவனை மேற்கொள்வதற்கு வருகிறான். அப்படி வந்ததான சமயத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்னை விட்டு ஓடி போக வேண்டும். இந்த 3 காரியத்திலையும் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். 15 வருஷம் அவனுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார். 15 வருஷம் வாழ்க்கையில் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். உனக்கு ஒரு விரிவாக்கத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் தருவார். ஒரு எக்ஸ்டென்ஷனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி விரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஒரு விரிவாக்கம் ஆண்டவரே, ஒரு எக்ஸ்டென்ஷன் இன் மை லைஃப். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளை செல்வங்களை கர்த்தர் தருவாராக. ஆவிக்குரிய பிள்ளை செல்வங்களை கர்த்தர் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு அந்த 15 வருஷங்களிலே ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இவன் ஜெபத்தை கேட்டு அந்த ராஜா, அசீரியா ராஜா, அந்த ஊரை விட்டே ஓடிட்டான். ஒரே போக்க ஓடிட்டான். அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த சபையில், இந்த குடும்பங்களில் கர்த்தர் செய்வாராக. அவன் ஜெபம் பண்ணான். நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன். கையை கும்பிட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே, என் தேவைகளுக்காக
கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, என் தேவைகளுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணு. ஜெபத்தை கேட்குறவரே praise the Lord. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ணல மகளே, இன்னும் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தில் ஜெபம் பண்ணல மகனே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உணர்த்துகிறார், உன்னை அழுத்துகிற பிரச்சனை மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை நெருக்குகிற கஷ்டங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Is there anything too hard for the Lord? The impossibilities of men are made possible with God. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்டிப்பாக கூடும், கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. வைக்கட்டுகளுக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார். எப்படி ஜெபம் பண்ண? நிறைய நேரம் பேசலாம். எனக்கு என்ன ஒரு ஆராதனைக்கு போண்டி இருக்குது, உங்களுக்கும் என்ன ஒரு ஆராதனைக்கு நடக்க வேண்டி இருக்குது. அதனால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்ன ஒரு நாள் வந்து விரிவாக பேசுகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஜெபம் பண்ணான், எப்படி ஜெபம் பண்ணா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெபம் பண்ணதான விதத்தை பார்க்கும்போது ஒரு 3-4 குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அல்லது 5 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். சுருங்கிய நேரத்தில் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஜெபம் பண்ணான்? 38வது அதே அதிகாரத்தில் தான் சொன்னேன்ல, இதை விட்டு வெளியே போக மாட்டேன். அங்கே பார்க்கும்போது 38வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஜெபம் பண்ணான், கண்ணீர் வடித்தான், மிகவும் அழுது அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதெல்லாம் விளக்கி சொல்லலாம், ஆனால் அவன் செய்த காரியத்தை பாருங்கள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகள் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜா போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான்னு சொன்னான். அப்படியே 6 படிகள் ஏறி போனோம். அந்த 6 படிகளில் சிங்காசனம். அங்கே ஒரு சிங்கம், இங்கே ஒரு சிங்கம், ஏகப்பட்ட சிங்கம். சிங்கமாக நிற்குது, மேசியாவுக்கு இணையாக நிற்கிறது, மேசியாவை பிரதித்துவம் பண்ணுகிறதாக நிற்கிறது. அவன் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்தான்னா எங்கேயும் பார்க்க முடியாது. நான் இப்போ வந்திருக்கிற நெருக்கத்தில் he came down from the throne. அவன் அந்த சிங்காசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவர் புறமாக முகத்தை திருப்பினான். நானும் என் கர்த்தரும். உங்களுக்கு ஒரு பெரிய தேவைக்காக ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், அல்லது இந்த திருப்பூரில் உள்ளதான ஆயத்த ஆடைகள் செய்கிறீர்களா, ஆயத்த ஆடை செய்கிறதான இந்த கம்பெனிகளில் வேலை பார்க்குறான். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் உங்கள் வேலைக்கு போங்க. உங்களை ரொம்ப அழுத்தி கொண்டிருக்கிறதான பிரச்சனை, அழுத்தி கொண்டிருக்கிறதான பிரச்சனை. 3 காரியத்துக்காக பாஸ்டர் அலெக்ஸ் ஜெபம்னு சொல்லிட்டு போனார். நீங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபை வளர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த திருப்பூர் பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனை, அதே சமயத்தில் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதான இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த நாட்களில் வேறு எதையும் செய்ய வேண்டாம். அதுதான் அந்த நாட்களில் உங்களுக்கு பிரியமான எதையும் செய்ய வேண்டாம். சிலர் மோட்டர் சைக்கிளில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. முழுதும் அதை கலத்த இதை கலத்த, அதை துடைக்க இதை துடைக்க. மனைவியை விட மோட்டர் சைக்கிளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மனைவியை விட காருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை அன்றைக்கி பண்ணாத, அப்படி பண்ணாத. 40ல் நிறை வரும்னு சொன்னாங்க. யாருக்குமே 40 வரல. என்ன அழகாக இருக்கீங்கப்பா, எப்படித்தான் ஆகுமோ, எப்படித்தான் ஆகுமோ, இது எப்படி ஆகும்? அது டையினாலே ஆகும். ஒரு மகள் என்னிடத்தில் சொல்லும்போது சொன்னாள், அங்கிள், இங்கிலீஷில் கேட்குறான், அவள் என்கிட்ட இங்கிலீஷில் கேட்குறான், அங்கிள் ஒய் டோன்ட் யூ டை என்கிட்ட கேட்குறான். அது 2 விதத்தில் சொல்லலாம். அவள் DYE கேட்டா,
அதை மற்றபடியும் கேட்கலாம். நீங்கள் ஏன் சாகவில்லை அப்படி கேட்கலாம். ஒய் டோன்ட் யூ டை? இப்போ நான் அவளுக்கு பதில் சொன்னேன், மகளே, ஐ வில் நெவர் டை அன்டில் ஐ டை. நான் அப்படி அவளுக்கு பதில் சொன்னேன். ஏம்மா சாகிறது வரைக்கும் நான் அப்படி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீ வாழ்க்கை முழுவதும் இதில் தானே நேரத்தை போக்குற. வாழ்க்கை முழுவதும் இந்த டையும் கிண்ணமும் கையுமாவே அலைகிற. பாத்ரூமுகளுக்கு வந்தால் சகிக்க முடியல. ஆமாம், அங்கங்கே தடவி வச்சுக்கிட்டு இப்படி பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷுமா இப்படியே போட்டுக்கிட்டு தடவிக்கிட்டு சிலர் அதில் வேற இதில் மாத்திரம் கொஞ்சம் வெள்ளையை காட்டிக்கிட்டு, இந்த ஆடு அறுத்தா வெள்ளாடா செம்மறியாடான்னு பார்க்குறதுக்கு வாலில் மாத்திரம் கொஞ்சம் முடி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? ஏம்மா இதில் மாத்திரம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நிறுத்து. டை அடித்தவங்களுக்கு நான் எதிர் கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண ஜெபம் பண்ணுகிறதான சமயத்தில் தேவையான காரியத்தை மாத்திரம் செய். மற்றபடி உன் முகத்தை சுவர் புறமாக திருப்பு. சில பேப்பரில் ஆரம்பத்திலேருந்து படித்தா கடைசி வரைக்கும் நீ பேப்பர் படிக்காததுனால நான் தமிழர் வெற்றி பெறாது. நீ பேப்பர் படிக்கிறத நிறுத்துறதுனால டெல்லியில் காங்கிரஸ் அரசாங்கம் வராது. ஒன்று நடக்க. ஆமாம், மோடி வரேன்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சுருந்தாருன்னு சொன்னால் மோடி வருவார், உடனே இன்னும் கொஞ்சம் ஜோமனை வைப்பார், அவ்வளவு தானே. அதனால் நீ பேப்பரை படித்தா ஆகும். ஒரு நியூஸுக்கு மேலே இன்னொரு நியூஸ் பார்த்தா அது பேட் நியூஸ். அப்படி தான் இருக்கும். பைத்தியம் பிடிக்கணும்னா 2 நியூஸ், அந்த காலத்தில் 2 நியூஸ் தான் பிரமாதமாக இருக்கும், சன் நியூஸும் ஜெயா நியூஸும். இந்த நியூஸை பார்த்தா போதும், பைத்தியம் பிடிக்கும். அங்கே ஒன்றை சொல்லுவாங்க, இங்கே ஒன்றை சொல்லுவாங்க, கேமரா அப்படியே கறக்குவான். அதனால் என்னத்தை பார்த்து ட்ரம்ப் வந்தால் என்ன, காலில் விலங்கு போட்டு இந்தியாவுக்கு ஆட்களை அனுப்பினான்னு உனக்கு என்ன வந்தது? உன் முகத்தை சுவர் புறமாக திருப்பு. சிலர் குழம்பு வைக்காமல் முடியாது, கூட்டு வைக்காமல் முடியாது. ஐயோ, நாகர்கோவில்காரங்க அவியல் கூட்டு வைக்காமல் முடியாது. ஐயோ, அந்த டேஸ்ட்டு என்ன நல்லா இருக்கும். மீன் குழம்பு வைக்காமல் முடியாது. இப்போ கேரளா பார்டர் இருக்கிறதுனால அந்த மோர் குழம்பு வைக்காமல் முடியாது. மோர் குழம்பு வச்சு ரசம் வச்சு அதை ரசத்தில் போடுதாயி, ரசத்தில் போடு போதும். இப்படி கஷ்டமாக ஜெபம் பண்ணக்கூடிய நாட்களில் அதை செய்து இதை செய்து குழப்பாத. உன் முகத்தை சுவர்புறமாக திருப்பு. உன் நாகரிகத்துக்கும் அலங்கரிப்பதற்கும் நேரத்தை எடுக்காத. உன் முகத்தை சுவர்புறமாக திருப்பு. செல்ஃபோனை தூக்கி தூர போடு. பக்கத்தில் சொல்லுங்க, தூர போடு. எங்கே போடுறீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் பைபிள் காலேஜிலேருந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போகிறோம். எங்களுக்கு தேவை செல்ஃபோன். இப்படி கோணக்கழுத்தன் ஆயிடுவான். நல்லா இருக்கிறவன், ஒழுங்காக இருக்கிறவன், அவன் இப்படியே பேசிட்டே போவான். மனைவி பின்னால் உட்காந்துட்டு என்ன ஒரு ஃபோன் வருது, அதை இந்த காதில் வைப்பான். எங்கே தான் திருப்புவான். இதுகளில் தூக்கி தூர போடு. உனக்கு விருப்பமானதை செய்யாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவியுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் பிரசன்னத்தை அனுபவிப்பேன் ஆண்டவர். உங்கள் பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும் ஆண்டவர். என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், என் வியாதி மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும். சத்துரு ஓடி போவா. என் தேவைகள் சந்திக்கப்படும். பெரிய கடன் பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முகத்தை சுவர்புறமாக கான்சன்ட்ரேட் on God and God alone in these days. எப்போதும் நான் சொல்லலை, ஒரு பெரிய தேவைக்காக ஜெபம் பண்ணும்போது அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணு. Get away from your daily routine. தேவை செய்திருக்கிறதான அந்த டெய்லி ரொட்டீன் இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் கான்சன்ட்ரேஷன்னா அவர் இறங்கி வந்துடுவார், அவர் பக்கமாக வந்துடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடலுக்கு மேலே நடந்து வந்தாவது சீஷர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் உனக்காக தண்ணீரின் மேலும் நடந்து வருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது, அவன் எப்படி ஜெபம் பண்ணா, have faith in God. நான் முடித்து விடுகிறேன். have faith
இன் காட். தேவன் மேலே விசுவாசமாயிருங்கள். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 13வது வசனத்தை பாருங்கள். 13வது வசனத்தில் விடியற்கால மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். ராத்திரி ஒரு 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 வீக்கா அல்லது ஃப்ரையல் அனிமல் போல அவன் இருக்கிறான். பகல் பொழுது இன்று இரவுக்குள்ளே என்னை முடிய பண்ணுவீர் என்று சொல்லி, அதாவது பகல ஒரு பலவீனமான பறவை போலவோ ராத்திரியில் பலவீனமான மிருகம் போலவோ பயந்து கொண்டிருக்கும் போது சொல்கிறான், விடியற்கால மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அந்த மொழிபெயர்ப்பு என்னவென்று சொன்னால், ஐ வெயிட்டட் பேஷியன்ட்லி டில் டான். விடிகிற மட்டும் எனக்கு ஒரு விடியற்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் காலம் விடியும், என் ராத்திரி காலம் மாறும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ராத்திரி காலம் மாறும், என் இருட்டு காலம் மாறும், மற்றவர்கள் உதவிக்கு வர முடியாத நிலைமைகள் மாறும், என் ராத்திரி மாறும். There is going to be a day break in my life. There is going to be a dawn in my life. எனக்கு ஒரு விடியற்காலம் கண்டிப்பாய் வரும். கரத்தை கொட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு விடியற்காலம் வரும். விடியற்காலம் வரும். ஸ்தோத்திரம். அழகா சொல்லு, எனக்கு ஒரு விடியற்காலம் கண்டிப்பா வரும். உன் காலம் விட்டியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் நேரம் விட்டியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4ஆம் ஜாமம் என்று சொல்வது 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடையிலே விடியற் காலத்தில், அந்த நேரத்திலாவது கடலிலே நடந்து வருவா. உனக்கு விடிய காலம் வரும் மகளே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்களை அசைத்து, கரங்களை கொட்டி, தலைக்கு மேலே கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செய்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடிய காலம் மட்டும், என் விடிய காலம் வருகிற வரைக்கும் நான் ஐ வில் வெயிட் பேஷன்ட்லி, பொறுமையோடு காத்திருப்பேன். எனக்கு ஒரு விடிய காலம் வரும். நீங்கள் என்ன உங்கள் சொந்த ஆலயத்தில் போய் ஆராதிப்பீர்கள்னு சொன்னேன் இல்லவா, அந்த விடிய காலம் மட்டும் சபையை விட்டு போக மாட்டேன். அந்த விடிய காலம் மட்டும் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். அந்த விடிய காலம் வருகிற வரைக்கும் உபவாசத்தை நிறுத்த மாட்டேன். கர்த்தருக்கு கொடுக்கறதை நிறுத்த மாட்டேன். ஊழியம் செய்வதை நிறுத்த மாட்டேன். அன்பு செலுத்துவதை நிறுத்த மாட்டேன். பரிசுத்தமாய் வாழுவதை நிறுத்த மாட்டேன். விடியற் காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. 3வது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். ரொம்ப ரொம்ப ரிச், ரொம்ப 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 சாரமேற்றப்பட்ட வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போல. நமுடு என்று ஒரு பறவை, மாருதி என்று ஒரு கார் இருக்கிறது. மாருதி என்று சொன்னால் தமிழில் என்னது? குரங்கு என்று அர்த்தம். குரங்கு கார் வைத்திருக்கிறவர்கள் கையை வைத்துங்கள், வேண்டாம் அப்படி கேட்கக்கூடாது. அப்போ அந்த காருக்கு பேர் குரங்கு. அதிலேயே மாருதியிலேயே ஸ்விஃப்ட் என்று ஒரு கார் இருக்குது. அந்த ஸ்விஃப்ட் என்ற அது ஒரு பருந்து போன்ற பறவை, அதுதான் அதுக்கு வச்சிருக்குது. அந்த பருந்தை போலவும், பருந்து என்று தான் நம்ம தமிழில் சொல்கிறோம், ஆனால் நமுடு என்பது சரியான வார்த்தை. அந்த நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும். இந்த 2 பறவைகளும் கோழியை மாதிரி கூப்பிடாது, புறாவை மாதிரி கூப்பிடாது, காக்கா கூப்பிடுற மாதிரி கூப்பிடாது, மயில் மாதிரி கூப்பிடாது. இது எப்படி கூப்பிடுன்னு சொன்னால், வாயை மூடிக்கொள்ளுங்கள், எல்லாம் வாயை மூடிக்கொள்ளுங்கள். சரி, பல்லு நீளமாக இருந்தால் வாயை மூட முடியாது, என்ன பண்ணுறது? என்ன மாதிரி பெரிய பல்லு உள்ளவங்க, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க. ஆக அந்த வாயை மூடிக்கொள்ளுங்கள். அது எப்படின்னு சொன்னால், எனக்கு பின்னால் சொல்லிட்டு வாங்க. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். இதுதான் நம்மோடு கூப்பிடுறது.
தகைவிலான் குருவி கூப்பிடுறது இப்படித்தான் கூப்பிடும் பார்த்துடுங்க. அது ஜெபம் ஆவியானவர் தாமே ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லுகிறதான சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அந்த ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் இன்னபடி வேண்டிக் கொள்வது என்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறது, முகத்தை திருப்பி விண்ணப்பம் பண்ணுகிறது. விடிய காலம் மட்டும் பொறுமையோடு காத்திருக்கிறது, இப்போ பெருமூச்சோட விண்ணப்பம் பண்ணுறது. இதில் அழகு வார்த்தைகளுக்கு அங்கே அவசியமே. கலைஞர் கருணாநிதி அவர் தமிழ் நமக்கு பிடிக்கும், ஆனால் அவரை மாதிரி நீங்கள் பேச முடியுமா? வீட்டில் போய் என் அருமை மனைவியே, என் துணைவியே, சாப்பாடு இருக்கிறதா, அன்னம் போடுகிறாயா, அப்படி நீங்கள் பேசுனா அகப்பக்கணை எடுத்துட்டு ஒரே அடி அடிச்சிருவாங்க. அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா அப்படி கேட்க புருஷனை பார்த்து என் நாயகனை உங்களுக்கு இன்னும் நித்திரை வரவில்லையா அப்படிலாம் கேட்ப. உனக்கு என்ன பைத்தியமா அப்படி தான் கேட்பாங்க. அழகெல்லாம் அவர் ஜோமன்னா எப்படி ஜோமன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். 93வது சங்கீதத்தை கருணாநிதிகிட்ட கொடுங்க, இப்போ இல்லை, அப்போது அவர்கிட்ட கொடுங்க. அவர் இப்படி சொல்லுவார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலையே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை ஜெயலலிதாவின் கண்ணிக்கும் ராமதாஸின் கொடுமைக்கும் மோடியின் சூழ்ச்சிக்கும் விலக்கிக்கா. அவர் இப்படி தான் பண்ணுவார். சிலர் அப்படி தான் பண்ணுவார். எங்கள் தெய்வ நோக்கி கர்த்தாவே, வாயை மூடு, நீ அப்படியே ஜெபம் பண்ணுவேன், உனக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து, சாக போற. இது ரொம்ப அழகா போய் பசி வைத்த கல்லுது. என் மனைவி பேர் நான்சி. நான்சி மை ஃபேன்சி, ஐ நீட் சம் ஃபுட். என்னத்தான் நல்லா தானே இருந்தீங்க, இப்படி அப்படிலாம் பண்ணக்கூடாது. சிலர் வைகோ மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. வைகோவை ஜெபம் பண்ண எனக்கு பிடித்த தலைவர்கள் இவங்கெல்லாம். வைகோவை ஜெபம் பண்ண விட்டா அவர் ஐயோ தூள் பறத்திடுவார். சிலர் ராமதாஸ் ஐயா மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ராமதாஸ் ஐயா ஜெபம் பண்ண அவர் பேசினார்னா டிவியில் 10 நேரம் கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கு அப்படியும் ஜெபம் பண்ணாத. கேரளாவில் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிரசங்கம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நியூயார்க்கில் பிரசங்கம் பண்ணுறேன், அப்போது கர்த்தாவே நின்றதாசன் சமையல்ராஜினு வேண்டி பிரார்த்திக்குன்னல்லோ. சமையல்ராஜ் இல்லை, சாமுவேல்ராஜ். கேட்க மாட்டான். நின்றதாசன் சமையல்ராஜின்னு வேண்டி சும்மா போட்டு அழுதுட்டு கிடக்காத, அழ வேண்டியது அவசியம். ஆனால் நீ சும்மா இப்படியெல்லாம் பண்ணாத. ரொம்ப அழகாக சொல்லியிருப்பிருக்குது அந்த அந்த பெருமூச்சு. கர்த்தாவே எங்களுக்கு படித்து கொடுத்ததெல்லாம். ஒரு பாஸ்டர் வருவார், அந்த கண்ணீர் அப்படியே வட்டி கண்ணில், அந்த கண்ணீர் தான் எங்களை ரட்சித்தது, அந்த கண்ணீர் தான் உனக்கு விடுதலை தரும். பிரைஸ் தி லார்ட். கண்ணீர் வருகிற வரைக்கும் நமட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கோபம், புறாவை போல புலம்பு, தன் பெட்டையை தன் இணையை பிரிந்து இருக்கிறதான மாடப்புறாவை போல ஆமை புறாவை போல புலம்பு. அது என்ன செய்யணும் சொன்னால், ஒன்று கீழே இருந்துன்னு சொன்னால் ஒன்று மேலே இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த புறா சொல்லும், மேலே இருந்து அது சொல்லும். கனெக்ஷன் அந்த ஏற்படுத்தப்பட்டாச்சுன்னு சொன்னால் திரும்ப மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். என் இணைப்புறா 2000 வருஷத்துக்கு முன்னால் பரலோகத்துக்கு ஏறி போனார். பிரைஸ் தி லார்ட். நான் அங்கேருந்து கூப்பிட்டா என் அப்பா அங்கேருந்து பதில் தருவார். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுதுங்க, கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுதுங்க. ஹல்லேலூயா. உயர பார்க்கிறதினாலே என் கண்கள் பூத்து போயிட்டு, எனக்கு சொல்லுவதற்கு ஏராளம் உண்டு, நான் முடிக்கிறேன். மேலேயே பார், சித்தப்பா மாமா
அத்தை சித்தி அண்ணன் தம்பி உதவி செய்வார்கள். ஆனால் அதுக்கு மேலே நீ மேலேயே பார். ஹல்லேலூயா. நான் மேலேயே பார்ப்பேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க, நான் உங்களையே பார்ப்பேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க, நான் உங்களையே பார்ப்பேன்டவர். நான் உங்களையே பார்ப்பேன். நான் உங்களையே பார்ப்பேன்டவர, உங்களையே பார்ப்பேன். நான் உயர பார்க்கிறதினாலே என் கண்கள் பூத்து போயிற்று, பலவீனப்பட்டு போயிற்று. அழுகிறேன், கதறுகிறேன். அழுது என் கண்கள் பூத்து போயிற்று. அந்த அளவுக்கு நீ அழுமகளே. கர்த்தர் அந்த அழுகையின் பாரத்தை தருவார், அழுகையின் ஜபத்தை தருவார், பாரமுள்ள ஜபத்தை தருவார், பெருமூச்சின் ஜபத்தை தருவார். தூர ஊரில் இருக்கிற உன் குடும்பத்தில் உள்ள இடர்பாடுகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவேன் என்று வாக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ அழுது ஜெபம் பண்ணு, கதறி ஜெபம் பண்ணு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவனுக்கு சுகம் கிடைத்தது, 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அவனுக்கு பிள்ளை கிடைத்தது, சத்ரு ஓடிப்பனான். இன்றைக்கு உங்களை விடுதலை பெற்றவர்களாக கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். எல்லாரும் எளிமையாக இருப்போம், எல்லாரும் எளிமையாக இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே என்கிற அந்த பல்லவியை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். பாடி ஜெபம் பண்ணுவோம். பயபக்தியோடு எளிமையாக இருப்போம். கர்த்தர் அற்புதம் கண்டிப்பாய் செய்வார். உன்னை சும்மா இன்றைக்கு விட மாட்டார் மகனே, உன்னை சும்மா இன்றைக்கு அனுப்ப மாட்டார் மகளே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய். கையை நல்ல உயர்த்தி எல்லாரும் உயர்த்தி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே. ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்துல கரத்தை உயர்த்தி, எல்லா கரங்களும் உயர்ந்திருக்கட்டும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். சொல்லுங்க, உம்மால் கூடும். அப்பா கண்ணீரோடு சொல்லு மகனே, கண்ணீரோடு சொல்லு மகளே. உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவர். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை கொட்டி, நல்ல கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது. விடுதலை பெற்றே செல்ல வேண்டும், விடுதலை பெற்றே செல்ல வேண்டும், விடுதலை பெற்றே செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு விடுதலை விடுதலை பெறும்படி ஆண்டவரை துதியுங்கள். எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை விடுதலையோடு அனுப்பும்படி இந்த செய்தியை கொடுத்தபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முகத்தை சுவர்பரமாக துருப்ப, விடியற்காலம் மட்டும் பொறுமையோடு இருக்க, எண்ணமிட்டு கொண்டிருக்க, புறாவை போலும் ஆண்டவரே, நம்முட்டை போலும், தகவிலான் குறியை போலவும் கூவவும் புலம்பவும் கிருபை தாங்கப்பா. உயர பார்ப்போம் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி உமக்கு பக்கத்திலே இழுத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு இருப்பங்க. பெரிய சாட்சிகளை, நல்ல சாட்சிகளை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்கள். சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஆலயத்துக்குள்ளே சென்று ஆராதிக்க கர்த்தர் கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு நமது இரட்சகர் இரண்டாவது வருகை மட்டும் கடைசி காலம் வரைக்கும் இருப்பதாக. ஆமென்.